வடிவு, உன்னை நான் பாராட்டுகிறேன் வடிவு. எதற்கு? குறுகிய காலத்தில் என் தங்கையை மிகவும் அற்புதமாக நாட்டியத்தில் தயார்படுத்தி விட்டாய். இது என் பாக்கியம். உண்மையிலேயே நீ ஒரு பாக்கியசாலிதான். சுந்தரியை போன்ற ஒரு நடன சிரோன்மணி உனக்கு தமக்கையாக அமைந்திருக்கிறாள். நாதமுனி போன்ற நட்டுவாங்கத்தில் சிறந்த ஒருவரை மாமாவாக நீ பெற்றிருக்கிறாயே. ஏன், அவர் மனைவி லலிதாங்கி கூட நடனம் பயிற்றுவிப்பதில் மிகவும் திறமைசாலியாயிற்று. இப்படி ஒரு கலைநயம் மிக்க குடும்பத்தில் இருக்கும் நீ மிகவும் பாக்கியசாலிதான். ஆமாம், நாதமுனியார் உன்னோடு வரவில்லையா? அவர் இனிமேல் என்னோடு வரமாட்டார். ஏன் ஏன் உன்னோடு வரமாட்டார்? அது குடும்ப விஷயத்தில் அவர்களை வேண்டாம் என்று வீட்டை விட்டு வெளியேறிய நீ கலை விஷயத்திலும் அவர்கள் யாரும் வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டாயா? ஏன் இப்படி செய்தாய்? அதிலும் வனிதாமணி போன்ற ஒருத்தியோடு நீ இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் உங்கள் அம்பலத்தில் எனக்கு இடம் கொடுத்தால் நான் வர மறுப்பேனா என்ன? அப்படி ஒரு வாய்ப்பிற்காகத்தான் காத்திருக்கிறேன். வடிவு, சொல்லுங்கள். நீ உன் வீட்டை விட்டு வெளியேறியதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அதை நீயாக பேசி தீர்த்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர அந்த வனிதாமணியின் வீட்டுக்கு சென்று தங்குவது சரியல்ல வடிவு. ஓ, அதற்குள் சுந்தரி என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் உங்களிடம் சொல்லிவிட்டாளா? நீ ஏன் இப்படி சுந்தரியை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. அவள் உன்னை பாசத்தோடு வளர்த்தவள். உனக்கு நாட்டியம் கற்றுத்தந்து உன்னையும் தனக்கு சமமாக உயர்த்தியவள். அவள் எப்படி உன்னை பற்றி தவறாக பேசுவாள்? ஒன்றை புரிந்து கொள் வடிவு. நம் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு மிகவும் வேண்டியவர்களிடம் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்படும். அதனால் ஏற்படும் ஆத்திரத்தில் அலைக்கழிக்கப்பட்டு ஏதேனும் செய்து விடுவோம். ஆனால் அதன் விளைவு பின்னாளில் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன், நானே அப்படி செய்துவிட்டு பிறகு வருந்தி இருக்கிறேன். நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து அதை திருத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இப்போது அவசரப்பட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடாதே. ஏதோ நடந்தது நடந்து விட்டது. இனியாவது நீ உன்னை மாற்றிக்கொண்டு திரும்ப உன் இல்லத்திற்கு செல்வதுதான் நல்லது. நீ எப்போது வந்தாலும் இரு கையேந்தி வரவேற்க உன் தமக்கை சுந்தரி காத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன சொல்கிறாய்? நீங்களே வந்து இதை பற்றி இந்த அளவிற்கு பேசுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் இப்படி சொன்ன பிறகு நான் என் கருத்தை சொல்லித்தானே ஆக வேண்டும். நான் இப்போது செய்தது சரியா தவறா என்று நிர்ணயிக்கும் சூழலில் நான் இப்போது இல்லை. காரண காரியங்களை உங்களோடு விவாதிக்கும் தகுதியும் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை உங்கள் அந்தரங்கத்தில் நான் தலையிட மாட்டேன். உங்களுக்கு இடையூறாக அங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக வந்துவிட்டேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்னை வேற்று மனிதனாக நினைக்கிறாய்? உன் அக்காவிற்கு துணைவன் என்ற முறையில் எனக்கும் உன் வாழ்வை பற்றி அக்கறை இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பும் இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்றால் அது உங்களோடு வாழ்வதுதான். அம்பலக்காரணியாக உங்கள் அருகில் அமர்வதுதான். என்ன வடிவு, மௌனமாகிவிட்டாய்? நான் சொல்வது உனக்கு புரிகிறதா இல்லையா? புரிகிறது. நான் இன்னும் உன் அக்காவை முறைப்படி ஊரறிய உலகறிய ஏற்றுக்கொள்ளாததால் உன் மனம் வருந்தும்படி யாராவது அவதூறு பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கான காரணம் என்னவென்று எனக்கும் சுந்தரிக்கும் தான் தெரியும். அதற்குரிய காலம் கனியும் போது நிச்சயம் நான் அதை செய்வேன். அதற்காக நீ தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்படி உன் வீட்டை விட்டு வெளியே தங்கி இருந்தால் அது உன் அக்காவிற்கு அவமானம். உன்னை வளர்த்து ஆளாக்கிய உன் மாமா நாதமுனிக்கும் உன் அத்தை லலிதாங்கிக்கும் அவமானம். ஏன்,
நீ இப்படி வெளியே சென்று விட்டாய் என்றால் நானும் வருந்த வேண்டி வரும். அதனால் நீ உடனே உன் வீட்டிற்கு போ. அதுதான் உனக்கும் எங்களுக்கும் நல்லது. என்ன வடிவு, ஏன் ஏதும் பேசாமல் மௌனம் சாதிக்கிறாய்? உங்களிடம் ஒரு வேண்டுகோள். எதுவாயினும் சொல், உடனே நிறைவேற்றுகிறேன். தயவு செய்து இனி இந்த விஷயத்தை பற்றி நாம் விவாதிக்க வேண்டாம். நான் எடுத்த முடிவு தெளிவானது என்பதில் நான் மிகவும் திடமாக இருக்கிறேன். அதனால் மீண்டும் மீண்டும் இதை பற்றி பேசி நான் உங்களை மறுத்து பேசும் சங்கடத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். உங்களுக்காக நான் என் உயிரை கூட தருவேன். ஆனால் சுந்தரிக்காக எதுவும் செய்ய மாட்டேன். இதுதான் என் முடிவு. சுந்தரியை நீ அப்படி நினைக்காதே வடிவு. ஊரே போற்றும் மிகப்பெரிய ஆடல் அரசி அவள். அவளுக்கு நீ தங்கையாக இருப்பதே உனக்கு மிகவும் சிறப்பு. ஏன், இந்த வடிவுக்கென்று எந்த தனிச்சிறப்பும் இல்லையா? நான் அவளை விட அழகில் குறைந்தவளா, ஆட்டத்தில் குறைந்தவளா, எந்த விதத்தில் குறைந்தவள்? யார் அப்படி சொன்னது? சுந்தரிக்கு நீ எந்த விதத்திலும் குறைந்தவள் அல்ல. அழகிலும் சரி, ஆட்டத்திலும் சரி, நீ உயர்ந்தவள்தான். கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க நீ தனித்து நின்று ஆடும்போது நான் சற்று விலகி நின்று பார்த்து வியந்திருக்கிறேன். உனது முகத்தில் தோன்றி தோன்றி மறையும் நவரச பாவங்களும், உனது கை விரல்கள் காட்டும் எண்ணற்ற நடன முத்திரைகளும் என்னை வியக்க வைத்திருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் சுந்தரி உனக்களித்த வரப்பிரசாதங்கள் தானே. அதனால் சுந்தரியை ஒருபோதும் நீ மறக்கக் கூடாது என்றுதான் சொல்கிறேன். அடடா, இது என்ன அதிசயம்! என்னம்மா அதிசயம்? வரிந்து வரிந்து கூப்பிட்டாலும் நான் நடனம் கற்றுக்கொள்வதை காண வரமாட்டீர்கள். இப்போது எனக்கு முன்பே வந்து என் ஆசிரியையோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. உன் நடன பயிற்சி எப்படி இருக்கிறது, நீ எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அம்மா. என் குரு என்ன சொல்கிறார்? நான் தப்பு தப்பாக ஆடுகிறேன், அதை திருத்துவதற்கே நேரம் போதவில்லை என்கிறாரா? நான் அப்படி சொல்வேனா கல்யாணி? ஒரு முறை சொன்னால் போதும், உடனே அதை புரிந்து கொண்டு உன் கற்பனை வளத்தையும் சேர்த்து ஆடக்கூடியவள் அல்லவா நீ? அப்படி சொல்லுங்கள். இப்போது புரிகிறதா அண்ணா என் திறமை? உன் திறமையும் புரிகிறது, உனக்கு கற்றுத் தருபவரின் மனமும் புரிகிறது. என்ன சொல்கிறீர்கள்? இல்லை இல்லை, உனக்கு கற்றுத் தருபவரின் பொறுமையும் உயர்ந்த பண்பும் புரிகிறது என்றேன். தன் சிஷ்யை தவறாக ஆடினாலும் அதை காட்டிக் கொடுக்க கூடாது என்றுதானே இப்படி சொல்கிறார். ஓ, அப்படியா? வேண்டுமென்றால் இங்கேயே அமர்ந்து பாருங்கள். நான் எந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். அதற்கு அவசியமே இல்லை கல்யாணி. நீ ஒரு சிறந்த மாணவியாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாதா? விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். எனக்கு இன்று பல பணிகள் இருக்கின்றது. உன் நடன பயிற்சி பற்றி கேட்க வந்த நான் மிகவும் தாமதித்து விட்டேன். நான் புறப்படுகிறேன். உங்கள் பயிற்சி தொடரட்டும். நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதற்கு காரணமே நீங்கள் இனிமேல் அந்த வீட்டிற்குள் போக கூடாது என்பதற்காகத்தானே. அருந்துங்கள் மாமா. உலகநாதா, என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு சந்தோஷமாக நான் எப்பொழுதுமே இருந்ததில்லை. நம் வாழ்க்கையே வீணாகிவிட்டது, இனி நமக்கு என்ன இருக்கிறது என்று சோர்ந்து போயிருந்தவன் நான். என்று அம்பலக்காரன் என்ற நிலையிலிருந்து இறங்கினேனோ அன்றே இந்த அவமானத்தோடு இங்கே இருக்க வேண்டுமா என்று என் நாட்டை விட்டே நான் புறப்பட்டு விட்டேன். என் சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்பை யாரிடமோ விட்டுவிட்டு அனாதை போல் நின்ற என்னை
என் தங்கை வள்ளியம்மை அழைத்து வந்து பட்டமங்கலத்திலேயே எனக்கு ஒரு வீட்டை தந்து தங்க வைத்தாள். ஆனாலும் என் மனதில் நாம் இன்னொருவர் ஆதரவில்தானே வாழ்கிறோம் என்ற வேதனை இருந்து கொண்டே இருந்தது. நீ வந்து எனக்கு ஒரு தொழிலை தந்து, எதிர்பாராத அளவுக்கு பொருளை தந்து எனக்கு ஒரு புது வாழ்வை தந்து விட்டாய். மனம் குன்றிப்போய் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தவனை அனைவருக்கும் முன்னால் நிமிர்ந்து நிற்கும்படி செய்து விட்டாய். சென்ற 20 ஆண்டுகளில் துக்கத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்த என்னை மகிழ்ச்சி கடலில் திளைக்கச் செய்து விட்டாய். உன் தந்தையோடு கொண்டிருந்த நட்பின் பலனை இன்று உன்னால் தான் நான் அனுபவிக்கிறேன். இனி என்றைக்குமே உங்களுக்கு இத்தகைய மகிழ்ச்சி தான். அதை அனுபவிக்க இதையும் குடியுங்கள். போதும் போதும். எடுத்துக்கொள்ளுங்கள். கணக்கு பிள்ளை ஐயா, பார்த்தீர்களா என் மாமாவின் நிலையை? எந்த அளவிற்கு அவர் மனம் வெறுத்து போயிருக்கிறார் என்று தெரிகிறதா? தெரிகிறது தெரிகிறது. நீங்கள் செய்த உதவியால் எந்த அளவிற்கு அவர் மகிழ்ந்து போயிருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் என்ன? இந்த அளவிற்கு நண்பரின் மகன் என்னை வாழ வைத்தார் என்று பேசும் இவர் அந்த அளவிற்கு நடந்து கொள்ளவில்லையே. தங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லையே. கணக்கு பிள்ளை, என்ன சொல்கிறீர்கள்? நான் என்ன செய்யவில்லை? இவ்வளவு காலமாக வியாபாரம் வியாபாரம் என்றே இருந்துவிட்ட இவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லையே. உங்கள் நண்பரின் மகனுக்கு நீங்கள் தானே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். இவரது அப்பா இருந்திருந்தால் இவ்வளவு நாள் இப்படி விட்டு வைத்திருப்பாரா? சரியாக சொன்னீர்கள் கணக்கு பிள்ளை. என் நண்பனின் ஸ்தானத்தில் நான் இருந்து உலகநாதனுக்கு தகுந்த ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்து வைக்கிறேன். எனக்கு திருமணமா? என்ன கணக்கு பிள்ளை, இப்போது எதற்கு அந்த பேச்சை எடுத்தீர்கள்? பர்மாவிலிருந்து வந்திருக்கும் எனக்கு இங்கு யார் பெண் கொடுப்பார்கள்? என்ன அப்படி சொல்லிவிட்டாய் உலகநாதா? தேக்குமர வியாபாரத்தில் தலை சிறந்து விளங்குபவன் நீ. அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் போற்றி புகழும் பெருமை பெற்றவன் நீ. உனக்கு பெண் வேண்டுமென்றால் 1000 பேர் போட்டி போட்டுக்கொண்டு பெண் கொடுக்க முன்வர மாட்டார்களா? இளம் பெண்கள் நீ நான் என்று போட்டி போட்டு உன்னை மணந்து கொள்ள தேடி வரமாட்டார்களா? எத்தனை பேர் தான் விரும்பி வருவதாக இருக்கட்டும், அது இவர் விரும்பும் பெண்ணாக இருக்க முடியுமா? ஓஹோ, அப்படியா விஷயம்? உலகநாதன் இங்கு ஒரு பெண்ணை விரும்புகிறானா? பிறகென்ன பிரச்சனை? அந்த பெண் யார் என்று சொல்லு உலகநாதா. அவள் எந்த சீமையில் இருந்தாலும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னும் ஏன் தயங்குகிறீர்கள்? அவரே கேட்டுவிட்டார். பிறகென்ன, சொல்ல வேண்டியதுதானே. சொல் உலகநாதா. அந்த பெண் எந்த நாட்டில் இருக்கிறாள் என்று சொல். நானே சென்று பேசி முடிக்கிறேன். அது அந்த பெண்ணை தேடி நீங்கள் வேறெங்கும் போக வேண்டியதில்லை. அவள் இந்த பட்டமங்கலத்திலேயே தான் இருக்கிறாள். பட்டமங்கலத்திலா? அப்படி என்றால் எளிதாக போய்விட்டது. பட்டமங்கலத்தில் எங்கிருக்கிறாள்? உங்கள் வீட்டிலேயே இருக்கிறாள். என் வீட்டிலா? நீ யாரை சொல்கிறாய் உலகநாதா? உங்கள் மகள் பஞ்சவர்ணத்தை தான் சொல்கிறேன். என்று நான் உங்கள் வீட்டிற்கு வந்து பஞ்சவர்ணத்தை பார்த்தேனோ அன்றே அவள் என் மனதில் இடம் பிடித்து விட்டாள். என் வாழ்க்கையில் திருமணம் என்று ஒன்று நடக்குமேயானால் அது பஞ்சவர்ணத்தோடு தான் என்று அன்றே நான் தீர்மானம் செய்துவிட்டேன். என்ன இப்படி திகைத்து நின்று விட்டீர்கள்? நம் மகளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா? பர்மாவிற்கே சென்று வாழப்போகிறாளோ என்று மெய்மறந்து போனீர்களோ? இல்லை கணக்கு பிள்ளை, என்னால் தர முடியாத ஒன்றை கேட்டு எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டானே உலகநாதன் என்று நான் திகைத்து நிற்கிறேன். ஏன் உங்களால் தர முடியாது என்கிறீர்கள்? பஞ்சவர்ணம் உங்கள் மகள் தானே. நீங்கள் உங்கள் பெண்ணை ஒருவருக்கு மனம் செய்து தர நினைத்தால் அதை யாரால் தடுக்க முடியும்?
என் தங்கை வள்ளியம்மையால் தடுக்க முடியும். என்ன? அவர்கள் எதற்கு இதில் தலையிட வேண்டும்? இது உங்கள் மகள் பிரச்சனை. அவளை யாருக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று தீர்மானிப்பது உங்கள் உரிமை. ஓ, அவர்கள் ஆதரவில் வாழ்கிறோமே, என்ன செய்வது என்று யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு புதிய மாளிகையை வாங்கித் தந்து வாழ வைக்க என்னால் முடியும். அங்கிருந்து வந்து விடுங்கள். அது இப்போது பிரச்சனை இல்லை உலகநாதா. அதைவிட முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. வேறென்ன? பஞ்சவர்ணம் பிறந்தவுடனேயே அவள் என் தங்கை வள்ளியம்மையின் மூத்த மகன் வல்லத்தரையனுக்குத்தான் என்று நானும் என் தங்கை வள்ளியம்மையும் அப்போதே பேசி முடிவெடுத்து விட்டோம். இரு வீட்டாருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். அத்தோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. இன்னும் என்ன? பஞ்சவர்ணம் சிறுமியாக இருந்தபோதே அவள் பிஞ்சு மனதில் வல்லத்தரையன்தான் அவள் கணவன் என்ற எண்ணத்தை நாங்கள் விதைத்து விட்டோம். அது வளர்ந்து செடியாகி இப்போது விருட்சமாகவே படர்ந்து நிற்கிறது. இனிமேல் அதை எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவுதானா? இதென்ன பெரிய விஷயம்? ஒரு செடியை நட்டு வைத்த இடத்தில் வேறு செடியை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த செடியை பிடுங்கி எறிந்துவிட்டு வேறு செடியை அந்த இடத்தில் நட்டு வைப்பதில்லையா? அப்படித்தான் உங்கள் மகள் மனதில் இருக்கும் வல்லத்தரையன் என்ற மரத்தை வெட்டி எறியுங்கள். அந்த இடத்தில் உலகநாதன் என்ற இந்த புத்தம்புது செடியை பதித்து விடுங்கள். நிலைமையை புரிந்து கொள் உலகநாதா. அதற்கு சாத்தியமே இல்லை. பஞ்சவர்ணம் கல்யாணம் என்று செய்து கொண்டால் மாமா வல்லத்தரையனைத்தான் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். அது முடியாது. நான் பஞ்சவர்ணத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளத்தான் உமக்கு இதையெல்லாம் செய்தேன். அது நடக்காமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்கள் அதை நடத்தி வைக்கத்தான் வேண்டும். இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது உலகநாதா. என்னிடம் இருப்பதை கேள். என்னால் தர முடிந்ததை கேள். ஏன் இப்படி என்னை பார்த்து சிரிக்கின்றாய்? என்னிடம் இருப்பதை கேளுங்கள் என்றீரே, அதற்குத்தான் சிரித்தேன். இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? எனக்கு கொடுப்பதற்கு உம்மிடம் என்ன இருக்கிறது? ஏன்? எல்லாவற்றையும் தான் எனக்கு பட்டயம் எழுதி கொடுத்து விட்டீரே.